வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. முதல் உலகப் போரின் மரபு கண்ணாடி, 20ஆம் நூற்றாண்டை சூழ்ந்த நிழல்கள். போர் முடிந்தது, ஆனால் அதன் நிழல் இன்னும் நடக்கின்றது. 1918 நவம்பர் 11 குண்டுகளின் சத்தம் நின்றது. ஆனால் போர் உண்மையில் முடிந்ததா? இல்லை. அந்த நாள் ஒரு புதிய நூற்றாண்டின் மாற்றங்களை புது பாதையில் செலுத்திய அமைதியின் பிறப்பு போல இருந்தாலும் நிழலின் ஆரம்பம் கூட அதுவே. முதல் உலகப் போர் வரலாற்றை மட்டும் மாற்றவில்லை, மனித குலத்தின் பூரண சிந்தனையையும் புதிதாக வடிவமைத்தது. உலக வரைபடம் ஒரே போர் 100 மாற்றங்கள். போர் முடிந்ததும் உலக வரைபடம் முழுவதும் 1.5 நூற்றாண்டை தழுவும் மாற்றங்கள் ஏற்பட்டன. ஜெர்மன் பேரரசு, ஆஸ்திரிய ஹங்கேரிய பேரரசு, ரஷ்ய ஜார் பேரரசு, ஓட்டோமேன் பேரரசு, இந்த 4 பெரும் சாம்ராஜ்யங்கள் ஒரே போரில் முற்றிலும் அழிந்து போயின. அந்த வெற்றிடத்தில் புதிய நாடுகள், புதிய அரசுகள், புதிய யுத்த கருத்துக்கள் பிறந்தன. 20ஆம் நூற்றாண்டின் அரசியல் அந்த மாறுபாடுகளில் இருந்துதான் தொடங்கியது. வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் ஒரு காயம், ஒரு எரிச்சல், ஒரு வெடிப்பு. 1920களில் ஏற்பட்ட ஜெர்மனியின் பொருளாதார சரிவு, அவமானம், பசி, பணவீக்கம், இவை அனைத்தும் வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் நோய்க்குறிகள். அந்த அவமானம் ஜெர்மனியின் மனத்தில் விஷமாக ஊறி பின்னர் ஹிட்லர் எழுவதற்கான தரையை அமைத்து கொடுத்தது. முதல் உலகப் போரின் மிகப்பெரிய மறுபக்கம் 2ஆம் உலகப் போரின் காரணம் இதன் உள்ளே மறைந்திருந்தது. பெண்கள், தொழிலாளர்கள், புதிய சமூக உலகம். முதல் உலகப் போர் சமூக அமைப்பை மாற்றும் சக்தியாய் இருந்தது. பெண்கள் தொழிற்சாலைகளில் பணியாற்றினர், மருத்துவத் துறையில் முன்னேறினர், போக்குவரத்து, வணிகம், எல்லா துறைகளிலும் முன்னணியில் நின்றனர். இந்த மாற்றம் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட முக்கிய உண்மையான காரணமாகவும் அமைந்தது. அதுபோன்று தொழிலாளர் இயக்கங்கள் ஏராளமான நாடுகளில் சட்டங்களை மாற்றின. அவர்கள் குரல் அரசியலின் சுவர்களை எட்டி பார்த்தன. போரின் மனநிலை மனிதரின் ஆன்மாவுக்கு காயம். முதல் உலகப் போர் மனிதனை வெறும் உடலில் மட்டுமல்ல, உள்ளத்தையும் உடைத்தது. PTSD, ஷெல் ஷாக், உளவியல் நோய்களான மன அழுத்தம், கனவு பயம், வாழ்க்கை நோக்கு மாற்றம், இவை அனைத்தும் இந்த போரில் பெருகியது. இது மனநல மருத்துவம் என்ற புதிய துறையை உருவாக்கியது. போர் மனிதர்களின் மனதை எப்படி காயப்படுத்தும் என்று உலகம் முதன்முறையாக உணர்ந்து கொண்டது. அறிவியல், தொழில்நுட்பம், மரணம் ஒன்று சேர்ந்து நடந்த காலம். முதல் உலகப் போர் அறிவியல் கண்டுபிடிப்புகளில் வேகம் காட்டியது. டேங்குகள், விமானங்கள், நீர் மூழ்கி கப்பல்கள், குண்டுகள், கம்பியில்லா தகவல் தொடர்பு பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்பட்டன. இந்த தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் போர் மட்டும் அல்ல, சமூகத்தையும் மாற்றின. அதே நேரத்தில் மரணத்தை தொழில்மயமாக்கிய மனித வரலாற்றின் இருண்ட மைல்கல்லும் அதுவாகவே இருந்தது. ஒரு போர் 2 நூற்றாண்டுகள். முதல் உலகப் போர் 1918 முடிந்தாலும் அது 20ஆம் நூற்றாண்டின் அரசியல், சமூக, பொருளாதார சிந்தனைகளின் அடித்தளமாக இருந்தது. கம்யூனிசம் எழுந்தது, பாசிசம் வளர்ந்தது, ஜனநாயகம் பரவியது, நாட்டுப்பற்றின் புதிய வடிவம் உருவானது. 2ஆம் உலகப் போர் தவிர்க்க முடியாததானது. லீக் ஆஃப் நேஷன்ஸ் தோல்வி அடைந்தது, ஐக்கிய நாடுகள் சங்கம் பிறந்தது. இவை அனைத்தும் முதல் உலகப் போரின் பின்னணியே. அந்த நிழல் இன்னும் நம்மை தொட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது. முதல் உலகப் போர் ஒரு துப்பாக்கி சூட்டால் தொடங்கியது. ஆனால் அதன் நிழல் பூமியின் முழு நூற்றாண்டையும் சுற்றி வந்து கொண்டிருந்தது. இன்று கூட நாடுகளின் அரசியல், படை, சமூக அமைப்புகள் அந்த போர் வடிவமைத்த வடிவங்களில் தான் சுழன்று கொண்டிருக்கின்றன. மரபு என்றால் நினைவு அல்ல, நிழல்தான்.
முதல் உலகப் போரின் நிழல் இன்றும் கூட உலகத்தின் மேல் மெதுவாக படர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.